எங்களுக்கு மாப்பு தரணும், எங்களுக்கு நல்ல பொறுமை தரணும். ஐயா நாங்கள் ஒன்று சொல்வதை ஒன்று கேட்டு, ஒன்று சொல்வதை ஒன்று கேட்டு, ஒன்றுக்கு ஒன்று நாங்கள் நிரப்பாக இருக்கணும். ஐயா ஐயா எங்களுக்கு நல்ல புத்தியை தரணும். ஐயா எங்களுக்கு அன்னமும் வஸ்திரம் தந்து ஐயா திரியடு வாசிக்கணும், ஐயா காப்பு படிக்கணும். ஏரணியும் ஆயோன் இவ்வுலகில் தவசு பண்ணின் காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயண பாதம் நாவினில் பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோ வீண்டிய கரியன் வந்த விசலத்தால் கையிலேகி சான்றவர் தமக்காய்ந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதலுற்றேன். சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே தவமே தவமே தவ குருளே தாண்டவ சங்காரா தமிழ் எங்களுடன் பவமே பவமே பல நாளும் செய்த பவமறுத்து உன் அகமே வைத்தங்களை ஆட்கொள்வாய். சிவ 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 சிவா அரகரா அலையிலே துயிலாதிபராகவான் ஆயிரத்தெட்டாண்டில் ஓர் பிள்ளை சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்ல பெற்று திருச்சம்பதிதனில் முலையிலே மகர பாலையுமிழ்ந்து பின் உற்றதஜனோ நீ
சொல்ல யுகதமமாகுமே திருமொழி சீதையாக்கு சிவதலும் புகழையெங்கும் ஒரு பிள்ளை உருவாய் தோன்றி யுகபர சோதனைகள் பார்த்து திருமுடி சூடி தரும சீமையில் செங்கோல் ஏந்தி ஒரு மொழி அதற்குள்ளாண்ட உவமையை உரைக்கலுற்றான். அப்பனாதி நாராயணனுடைய கருணையினால் ஈசாந்தி மங்கலம் தர்மயுகப்பதியில் ஐயாவிற்கு இன்று இகடை திருக்கல்யாணம். எனவே சுருள் ஐயாவுக்கு அன்பாக கொண்டு வரக்கூடிய மக்கள் அனைவரும் விரைவாக சுருள் கொண்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு எம்பெருமானுடைய அருளினால் வாசகத்தை படிப்பதற்கு தொடங்குவோம். மாறுமென மங்கையக்கு விடை அருளி மாயன் வருணனுக்கும் தென்றலுக்கும் வானலோக ஊரு மிக அறிவதற்கு ஓலைதானும் உடனெழுதி அயச்சிடவே வந்தார்வானோ ஆருடனே சங்கமது திரண்டு கூடி பாவான கீத முறை பாடி நிற்க சீருடனே கதிரவன் போய் அணைந்து மீண்டு தினகரனும் உதித்து வெளி தோன்றி தந்தை சதா கோடி தேவரம்பை சங்கமாக மன்று புகழ் நாரணக்கும் தெய்வ கண்ணி மடவாக்கும் முகூர்த்தம் என வந்தாரங்கி பந்தலது விண்ணோரிட்டார் அந்த முறை சூரியனும் விளக்கராக அலங்கிருதம் வானக்காய் அதுவேயாக சொந்த முழ சிவமதுவே வீடமாக தேவரெல்லாம் செய்து பந்தல் சிறப்பித்தாரே
நல்லது விதானம் செய்தோம் நிரப்பித்த மனமதுக்கு நாங்கள் செய்யும் மிசவேலை இன்னதென நிகழ்த்துவீரே. நாமதுரை மருணனோடு வாய்வுதானும் நளினமல தூவியது குளிர வீச தேவருரை செய்து மிக நில்லும் என்று தெய்வமத வார்வரவே சிந்தித்தாரே. வந்தவர் அடியை போற்றி வணங்கியே நாங்கள் பெற்ற சந்ததி 7 பேரும் தன்னுடைய கிளைகளுக்கு தந்துதல் புவியாள தருவிரன் தலைவாயன் வானமது பூமியிலே மடமடந்து வீழாமல் தானவரை உன்விரனால் தாங்கி வைத்த பெம்மானே வாரி வரம்பை விட்டு மையகத்தில் வராமல் காரியமாய் பள்ளி கடலில் துயின்றோனே ஜீவ ஜந்துக்கெல்லாம் ஜீவனுமாய் நின்றோனே பாவ புண்ணியமாய் பாராகி நின்றோனே இமசூட்சமாகி எங்கும் நிறைந்தோனே நம சூட்சமாகிய நாராயண பொருளே. அப்பன் ஆதி நாராயணனுடைய அளப்பெரிய அன்பினாலும் கருணையினாலும் ஐயா நிச்சயித்த வண்ணம் ஈசாந்தி மங்கலம் தருமைக பதியில் இன்று 8வது நாள் திரையேடு வாசிப்பு திருவிழாவானது சீரும் சிறப்புமாக ஐயாவினுடைய அருளினால் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நன்னாளில் ஐயாவிற்கும் அம்மைமார்களுக்கும் இகனை திருக்கல்யாணம் நம்முடைய ஐயாவின் செல்லப்பதியிலே அன்பு மக்கள் எல்லோரும் வருகை தந்து இன்றைக்கு இந்த இகனை திருக்கல்யாணமானது அற்புதமாக ஐயா நமக்கு நடத்தி தர இருக்கின்றார். திருமணம் என்றாலே உலகத்தில் மனிதர்கள் நடக்கக்கூடிய அந்த திருமணத்தை நாம் நம்முடைய மனதிலே நினைக்காமல் இறைவன் நடத்துகின்ற திருமணம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு இந்த உயிருக்கான நிலையை அறிந்து கொள்வதற்காக ஐயா இங்கே நமக்கு இந்த அற்புதமான வாய்ப்பினை தந்திருக்கின்றார். எனவே இந்த இகனை திருக்கல்யாணத்தை நடத்துவதற்காக எல்லோருக்கும் எம்பெருமாள் வாருங்கள் என செய்தி சொல்லி அனுப்பி வைத்துவிட்டு வருணனுக்கும் தென்றலுக்கும் விடை கொடுக்கின்றார். அதாவது மலரெடுத்து வீசுவது போல என்ன செய்யுமா வீசி நிற்க வேண்டும். அதுபோல பன்னீர் தொளிப்பது போல வருண பகவான் என்ன செய்யுமா மலையை அப்படி பொழிந்து நிற்க வேண்டும். அது மட்டுமல்ல, அத்தனை பாவாணர்கள் முனிவர்கள் ரிஷிமார்கள் என்று துதிமுகன் நான்முகன் பிரம்மதேவர் சிவபெருமான் எல்லோருமாக இந்த இகனை திருக்கல்யாணத்தில் வருகை தருகின்றார்கள். அன்னை சரஸ்வதி மாது மற்றும் தெய்வரம்பை
எல்லோருமாக இப்ப எங்க வந்திருக்கிறாங்க? ஈசாந்தி மங்கலம் தருமயுகப்பதிக்கு வந்திருக்கின்றார்கள். அப்போ வரக்கூடிய அத்தனை இறை சக்திகளும் நம்ம என்ன செய்யணும்? வரவேற்கக்கூடிய நிலையில அமைதியாக பக்தியோடு என்ன செய்யணும்? முடிந்த அளவிற்கு நம்ம பக்தியோடு பொறுமையாக இருக்க வேண்டும். தெய்வ சங்கங்கள் எல்லோருமாக ஒன்று கூடி என்ன சொல்றாங்க? ஐயாவிற்கும் அம்மைமார்களுக்கும் இன்று முகூர்த்தம் என வருகை தருகின்றார்கள். அப்பொழுது வானமதில் தேவர்கள் நம்மான முழக்கத்தோடு மலர் மாறி சலர் மாறி வானோர் எல்லோரும் தூவி வரவேற்க நான்முகன் பிரம்மதேவர் இந்த இகனை திருக்கல்யாணத்தை நடத்துவதற்கு முகூர்த்தம் கூறக்கூடிய மந்திரங்களை உச்சரிக்கக்கூடிய அற்புதமான அந்த நிலையை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார். அடுத்தது ஐயா சொல்லுகின்றார், நாரிமார் குறவையிட நமனும் மாறுவான் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. எத்தனை பேர் குறவை போட தெரியும்? அம்மைமார்கள் கொஞ்சம் கை தூக்கலாம். எல்லாருமே போடுவாங்க, அப்படிதான் ஐயா. ஐயா தந்த ஒரு அற்புதமான வரம். அம்மைமார்கள் குறவை சத்தம் எழுப்பினால் யமனுக்கு அங்கே வேலை கிடையாது. அப்போ ஒரு முகூர்த்தம் நடக்கின்ற பொழுது எதுக்காக குறவை நம்ம போட சொல்றோம்? யமனுக்கு அங்கு வேலை கிடையாது. ஒரு அதர்மமான செயல் அந்த இடத்துல என்னது நடக்காது. அப்ப ஐயாவினுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல சுபகாரியத்தில் கலந்து கொண்டா என்ன எண்ணத்தோடு போகணுமா? நம்ம அங்க போய் ஐயாவை நினைச்சு குறவை சத்தம் எழுப்புகின்ற பொழுது எந்த அசம்பாவிதமும் அங்கு நடக்காது அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம என்ன செய்யணும்? போகணும். ஆனா உலக வாழ்க்கை இப்படி இருக்குது. எப்படி கல்யாணம் நடத்துறான்னு பார்ப்போம். நம்மள மாதிரியா, இல்ல ஒரு பங்கு மேலையா, இல்லைன்னா குறைவா, ஏதாவது குறையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? நெற்றியில திருநாமம் அணிந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் நம்ம கலந்து கொள்ள கூடாது. ஐயாவுடைய பிள்ளைகள் என்று வருகின்ற பொழுது எந்த குடும்பமாக இருந்தாலும் வாழ்த்துவக்கூடிய மனதோடு என்ன செய்யுமா? நாம் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக நாராயணருக்கும் தையலான மேன்முகில் மாதருக்கும் மணமாம் என்று பந்தல் விதானங்கள் எல்லாம் அமைக்கின்றார்கள். இன்னைக்கு நம்மளும் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஐயாவுடைய இந்த திருநடையில் அற்புதமாக மலர்களால் அலங்கரிச்சிருக்கிறோம். கோலம் எல்லாம் என்ன நம்மளால செய்ய முடியுமோ அத்தனை செயல்களையும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இன்னைக்கு ஐயாவினுடைய அருளால செய்தது போல மேலோர்கள் எல்லோருமாக பந்தல் அமைக்கின்றார்கள். உலகத்தை காக்கக்கூடிய சக்திகள் 9 தூண்களாக நிறுவப்பட்டு இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் மின்மணி விளக்குகளாக என்ன செய்கின்றது? ஜொலிக்கின்றது. இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக சிவபெருமானே பீடமாக அமர்ந்திருக்கின்றார். ஐயா எல்லா இறை சக்திகளும் நினைச்சாங்க ஒன்று, இறைவன் ஒன்றுதான் என்ற அற்புதமான தத்துவத்தை இங்கே நமக்கு புரிய வைத்து இந்த திருமணத்திற்கு விளக்காக சூரியனும் சந்திரனும் 2 பேரும் அப்படியே இந்த நிகழ்ச்சிகள் என்ன செய்றாங்களா? சிறப்பு சேர்க்கின்றார்கள். இப்படி சிறப்பித்தோம் என்று மகாதேவர் எல்லாம் தன்னுடைய கடமையெல்லாம் செய்து முடித்த உடனே ஐயா கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா உன்னுடைய அருளினால் நாங்கள் இந்த வேலைகளை எல்லாம் செய்து முடித்தோம். இனி ஏதாவது வேலை இருக்கின்றது என்றால் தாங்கள் என்ன செய்யலாம்? தாராளமாக எங்களிடத்தில் சொல்லலாம். இன்னைக்கு நம்ம செய்து முடித்த வேலை அனைத்தும் யாருடைய அருள்? ஐயாவுடைய அருள். நான் தான் எல்லாத்தையும் மனமென்று நடத்தினேன் என்று சொல்வதற்கு பதிலாக இறைவன் அருள் இருந்ததால் எல்லாவற்றையும் என்னால் என்ன செய்ய முடிந்தது? சொல்ல முடிந்தது என்று நம்முடைய தகப்பனை நாம் முன்னிறுத்தி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுவாங்க? மக்கள் நல்ல பக்குவப்பட்டிருக்காங்க. என்ன ஒரு சொன்னாலும் இறைவனை முன்னிறுத்தி பேசக்கூடிய தெச்சனத்தினுடைய மகிமை எங்க நிறைஞ்சிருக்குன்னு ஐயா சொல்லுவாங்க. ஈசாந்தி மங்கலத்தில் நிறைந்து இருக்கின்றது என்று ஐயா நமக்கு சொல்லுவார். எனவே அம்மைமார்களை
எல்லோருமாக இங்கு வர வேண்டும் என்று எம்பெருமாள் சிந்திக்கின்றார். சிந்தித்தவுடனே 7 அம்மைமார்களும் வருகின்றார்கள். அப்படி வந்தவுடன் என்ன நிலைகள் நடக்கின்றது என்பதை ஐயா தொடர்ந்து நமக்கு வாசகத்தில் தருகின்றார். மனமு வந்து கேட்போம். கருவிரனே மொழிந்த குல மாறி பெண்ணே, தலைவருங்கள் மக்களையும் தருக உங்கள் மறுவினியே கருவதி உதிக்கையின்றே மனுவலியை என் முன்னே வருக செய்தாள். தருமினிய சொத்தாஸ்தி பொன்னும் காசும் தாரதுவும் கொடுப்பதுவும் சபையில் பேசி பெருக உங்கள் தன்னை மனம் செய்து நீங்கள் பெற்ற பிள்ளை தந்து புவி ஆள வைப்பேன். புவியாள வைப்பேன் உரைத்தீர்கள் பொன்மானி கண்மணி புரந்த மாலை கவிஞர்கள் போற்றும் மத கன்றி தீனி காயாம்பு மேனியரே கடவுளாரே. விலோக கரியதிலே பிறந்ததாலே இரு நாளும் வரையில் நம் இந்த வேர்கள் செவியால் உன் பதம் அடைந்தால் அவர்கள் ஏது செய்வார்கள் எங்களொரு சேர்க்கைதானே. சேர்க்கை உண்டோ என மொழிந்த தேனி கண்ணே, தேன்மொழி உங்களுக்கு தெரியாவண்ணம் வாக்கியதே சொல்லாதே நமது வாழ்வும் மக்களுட வாழ்வதுவும் ஒன்று போலே. மாக்கமுடன் வைத்தரசு ஆளனாலும் மனமதிலே நினைத்திருக்கும் வளமையாலே கோர்க்கையிது அவர் கொடுக்கல் வாங்கல் தன்னை கூறி மிக கேட்டு மனம் கூடுவேனே. மனம் கூடவே என உரைக்க மாயன் மனுவலில் உரித்த குல சான்றோரெல்லாம் அணங்கு இவர்கள் வழி போலே அவர்கள் வந்து ஆயனடி போற்றி மிக அன்பாயிருக்க குணங்குறிகள் கண்டு மிக அறியோன் மெச்சி கொடுப்பதென்ன இவர்களை நான் மனங்கள் செய்தால் பணங்கள் மிக பொன்காசு ரொம்ப ரொம்ப பாவையர்க்கு சீதனங்கள் பகருவீரே. பகல் வீரன மொழிந்த ஐயா நீரும் பரிசம் என்ன எங்களுக்கு பண்பாயிரி உகரும் என சொல்லிடவே சான்றோரெல்லாம் உடைய குல சொக்கருமே உரைப்பார் பின்னும் தகருமோன் நான் தருகும் தங்க காசு சதா கோடி எண்ணமது தானோ இல்லை நிகருவீர் நீங்கள் தரும் சொத்தை எல்லாம் நினக்கரிய சொல்லிடுங்கோ நிஜமாயென்றார். ஆண்டவரை பரிசம் தருவீரானால் யாமடியார் ஆளுகின்ற வஸ்துவெல்லாம் பூண்ட பண்டம் பொன்னுடைமை
ஆடு மாடு குருபரணி யாங்கள் வரை உமக்கு சொந்தம் நீண்டடிமை முக்காலும் உமக்கு நாங்கள் பிழையடிமையாலும் காண்பிரையமாலே பாண்டவரை காத்து ரட்சி தாண்டா போலே பாவையரும் மக்களும் உன் பக்கம் தானே பக்கமது என்றவுடன் மாயந்தானும் பலராரி உங்களையும் காத்து கொள்வோம் ஒக்கவன் குலங்களையும் ஆண்டு கொள்வோம் ஒன்று போல் இருந்து புவி ஆழ்வோம் நாமும் தக்கமது இல்லையப்பா இந்த வார்த்தை தந்ததுவும் இந்ததுவும் தவறோ இல்லை மிக்க தெய்வ கன்னியரை மனங்கள் செய்ய மெல்லிகையை பிடித்தெனக்கு விடுவீரே கைப்பிடித்து தாருமென உரைத்தீரையா கணவரல்லோ முன்னவர்க்கும் கருணை மாலை மெய் பிடித்த மெல்லியரும் தேவியல்லோ மெய்தினிகள் அறிய அவதாரம் செய்தி எப்படித்தான் நாங்கள் கையை பிடித்து இவ்வுலகில் அவதார இகனைதானோ எப்படியோ அறியோன்கான் என்று சொல்லி ஏந்திழையார் கை பிடித்து இயலுற்றார் சிந்தித்தவுடனே 7 அம்மைமார்களும் சபையில் வருகின்றார்கள். வந்தவுடனேயே ஐயா இடத்தில் கேட்கின்றார்கள். ஐயா தருவீர் என்று சொன்ன அந்த தலைவரே மக்களை எல்லாரையும் என்ன செய்யுங்க, எடுத்து ஒன்று போல எங்களை ஆள வையுங்கள் என்று அம்மைமார்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுது ஐயா சொல்லுகின்றார், நீங்கள் எந்த வழியில் பிறந்திருந்தீர்களோ அவங்களெல்லாம் என்ன செய்யுங்க, என் பக்கத்தில் வர வையுங்கள். அவர்களிடத்தில் நான் என்ன செய்றேன், கொடுக்கல் வாங்கல் முறையை பற்றி நான் கொஞ்சம் சபையில் பேச வேண்டி இருக்கின்றது என்று ஐயா இங்கே சொல்லுகின்றார். அதாவது பரிசம், வரதட்சணை போல பரிசம் என்று ஐயா இங்கே சொல்லுகின்றார். அப்பொழுது அம்மைமார்கள் சொல்லுகின்றார்கள், இது நாள் வரைக்கும் நாங்கள் அவர்களுடைய வழியிலே பிள்ளைகளாக பிறந்த காரணத்தினால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் இத்தனை நாட்கள் வாழ்ந்த அந்த நேரத்தில் எங்களுக்கு உன்னுடைய கருணையினால் எல்லாவற்றையும் என்ன செய்தாங்க, செய்து கொடுத்து எங்களை நலமாக பார்த்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒன்று போலத்தானே மேலான நிலையை கொடுப்பீர் என்று அம்மைமார்கள் ஐயா இடத்தில் கேட்கின்றார்கள். அப்பொழுது ஐயா சொல்லுகின்றார், அதாவது சேர்க்கை உண்டோ என மொழிந்த மானே பெண்ணே, தேன்மொழியே உங்களுக்கு தெரியா வண்ணம் வார்த்தை இது சொல்லாதே. நம்முடைய வாழ்வும் பிள்ளைகளுடைய வாழ்வும் ஒன்று போல இருந்து ஆழ்வதற்காகத்தான் இந்த பரிசத்தை பற்றி நான் பேச போகின்றேன் என்று ஐயா இங்கே சொல்லுகின்றார். இப்ப ஈசானி மங்கலத்துல எல்லா மக்களும் என்ன செஞ்சிருக்கிறோம், கலந்து கொண்டிருக்கிறோம் தானே. கலந்து கொண்ட உடனேயே எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைத்து விடுமா என்றால், நம்ம உள்ளத்துல என்ன என்ன நிலையோடு வந்திருக்கிறோமோ அதுக்கு தக்கதான் இறைவன் என்ன செய்வாரு, படி இழப்பார். எல்லாருக்கும் வாழ்க்கை மேல என்னது, ஒரே நிலைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில்
எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போமா? அன்பா பேசினா அன்பா மட்டும்தான். எண்ணம் ஒவ்வொரு மனிதருக்கும் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நிலையில் இருக்கும். அதனால உள்ளத்தை அறிவதற்காக ஐயா என்ன செய்றாங்களாம்? பரிசத்தை பற்றி பேசுகின்றார். அப்ப அந்த காலத்தில் பரிசம் என்று சொன்ன உடனே மக்கள்லாம் நினைக்கிறாங்க வரதட்சணையை ஐயா என்ன செய்றாரு? பேசுகின்றார் போல. அப்படி பேசினால் அந்த காலத்தில் என்ன முறை இருந்ததா? முதல்ல மாப்பிள்ளை வீட்டார் தான் பரிசம் போடுவாங்க. எவ்வளவு பரிசம் போடுகின்றார்களோ அதை பொறுத்து பெண் வீட்டார் என்ன செய்வாங்களாம்? பரிசம் போடுவார்கள். ஆனா இப்போ எல்லாம் மாறி போச்சு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நம்ம ஒரு தொகையை என்ன செஞ்சிருவோம்? நிச்சயித்து வச்சிருவோம். பக்கத்துல இருந்து கேட்டு எங்க இருந்தாவது கேட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்க? குறைச்சி பேசலாம்னு ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. சும்மா பணத்தை செலவழிச்சு படிக்க வச்சிருக்க, இவ்வளவு கேட்டா முடிஞ்சிருமா அப்படின்னு கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அந்த பரிசத்தை ஐயா நமக்கு இங்க என்ன செய்யல? சொல்ல வரவில்லை. அப்ப மக்கள் வந்து ஐயா கிட்ட கேட்கிறாங்க, ஐயா நீங்கள் இந்த அம்மைமார்களை தன்னோடு ஐக்கியப்படுத்துவதற்கு என்ன பரிசம் தருகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது ஐயா சொல்லுகின்றார், தகருமோ நான் தருகும் தங்க காசு, சதா கோடி எண்ணமது தானோ இல்லை, நிகழ்வீர் நீங்கள் தரும் சொத்தை எல்லாம் நினக்கரிய சொல்லிடுங்கோ நிசமாய் என்று ஐயா சொல்லுகின்றார். அதாவது நான் தரக்கூடிய தங்கத்தால் ஆன ஒளி பொருந்திய வாழ்வை தகருமோ நீங்கள் எனக்கு தருகின்ற சொத்து எல்லாம். அதாவது ஐயா தங்கத்தை போல அழிவில்லாத வாழ்வை நமக்கெல்லாம் தருகின்றேன் என்று சொல்லுகின்றார். இதுக்கு பதில எதையாவது கொடுத்து நம்ம ஈடு செய்ய முடியுமா? முடியாது. அப்படிதானே? ஐயா நான் ஒரு 10 லட்சம் தாரேன், என்ன நறுமிகத்துல கொண்டு விட்டுருங்க அப்படின்னா ஐயா விடுவாரா? விட மாட்டார். நம்ம மனம் என்ன நிலையில் இருக்கின்றதோ அந்த நிலைக்கு தக்கவாறு தான் நமக்கு என்னது வாழ்க்கை கிடைக்கும். 2 அம்மா தர்மம் செஞ்சாங்க. எப்பவுமே சொல்லக்கூடியதுதான், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. 2 பேருமே குழந்தையின் கையினால தர்மம் செஞ்சாங்க. அப்போ ஒரு அம்மா செய்கின்ற செயலை பார்த்து இன்னொரு அம்மாவும் அதே மாதிரி குழந்தை கையினால தர்மத்தை எடுத்து போடுறாங்க. இப்ப 2 பேருடைய வாழ்க்கை முடிந்து நடுத்தீர்ப்பு அங்க போய் நிற்கின்ற பொழுது ஒருத்தங்க நரகம், ஒருத்தங்க சொர்க்கத்துக்கு போறாங்க. அப்போ அந்த அம்மா கேக்குறாங்க, நானும் அந்த எதிர் வீட்டு அம்மா மாதிரி தானே பிள்ளைக்கு கையினால தர்மம் செஞ்சேன், எனக்கு ஒரு நியாயம் அவர்களுக்கு ஒரு நியாயமா என்று. இப்ப பார்க்கக்கூடியவர்களுக்கு செயல் என்னதுதான்? ஒரே செயல் தான். 2 பேருமே குழந்தை கையினால தர்மம் செஞ்சிருக்காங்க. ஆனா அங்குள்ள மனநிலை எப்படி என்றால், ஒரு அண்ணன் என்ன நினைச்சாங்க, என்னுடைய இந்த தர்மமும் என் குழந்தைக்கு என்ன செய்யணும்? கிடைக்க வேண்டும். அதனால குழந்தைக்கு கையினால தர்மம் செய்தார்கள். அப்போ அந்த தாயினுடைய எண்ணம் எப்படி இருக்குது? நம்ம செய்தால் என்ன, குழந்தை செய்தால் என்ன, நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து குழந்தைக்கே கிடைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? தர்மம் செய்தார்கள். ஆனா இந்த தாய் என்ன செஞ்சாங்க? நம்ம அள்ளி கொடுத்தா நம்ம கை என்னது? கொஞ்சம் பெரிய கை, நிறைய கொடுத்துருவோம். இப்ப குழந்தைய கையினால கொடுத்தோம் அப்படின்னா எப்படி? கொஞ்சமா தான் கொடுக்க முடியும். அதனால தர்மம் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருந்துச்சு. ஆனா நினைக்கக்கூடிய எண்ணம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? அதுதான் நம்முடைய எண்ணத்தை ஐயா நினைக்கின்றார். அப்பதான் நம்ம நினைப்போம், உயிர் வந்து போகக்கூடிய தருவாயில இருக்கின்ற பொழுது மருத்துவர் சொல்லுவார், என்னால முடிஞ்சதெல்லாம் பார்த்தாச்சு, இனி யாரு கையில இருக்குது? ஐயாவுக்கு கையில. அப்படிதானே? இப்ப கொரோனா நேரத்துல எல்லாம் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் எவ்வளவு கொடுத்து ஆம்புலன்ஸ் எல்லாம் நம்ம பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இயற்கையா நம்ம என்ன செய்யறோம்? சுவாசம். அப்படித்தானே? எல்லாம் இறைவன் படைத்தது இயற்கையாக. அத்தனைக்கும் ரூபா பேசி அவர் வசூல் செஞ்சார்னா நம்ம கொடுத்து தாங்க முடியுமா? முடியாது. அப்படிதானே? அப்போ ஐயா என்ன கேட்கின்றார் என்றால், உங்களுடைய மனம் அது மட்டும் எனக்கு என்னது போதும். நான் உங்கள்ட்ட சொத்து எதிர்பார்க்கல, பணம் எதிர்பார்க்கவில்லை,
எதையுமே எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய பிள்ளைகள் என்னை போல போதும் என்ற மனநிலையில் நிறைவான வாழ்க்கை வாழக்கூடிய எண்ணத்தை மட்டும் நினைச்சா போதும், கொண்டு வந்தால் போதும் என்று சொன்ன உடனே எல்லா மக்களும் முடிவெடுத்து சொல்லுகின்றார்கள், ஐயா எங்க கிட்ட இருக்கக்கூடிய வஸ்து சொத்து எல்லாம், நாங்க வளர்க்கக்கூடிய ஆடு மாடு பொன் பொருள் யாங்கள் வரை உமக்கு விலை அடிமை ஆகிவிட்டோம். இந்த உயிரை தவிர நீங்க தரக்கூடிய அழிவில்லாத வாழ்க்கைக்கு வேற எதுவுமே எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, தர முடியாது. அதனால எங்க சொத்து கூண்ட பண்டம் ஆடு மாடு அனைத்துமே யாங்கள் வரை உமக்கு அடிமையாக விலை அடிமையாக ஆகிவிட்டோம் என்று ஐயா கிட்ட ஒப்படைக்கின்றார்கள். இன்னைக்கு நம்மளும் ஐயா கிட்ட அதை தான் செய்யணும். ஐயா எங்க குடும்பம் எல்லாம் உங்ககிட்ட நாங்க தஞ்சமடைய வைக்கிறோம். எவ்வளவு நோய் பார்த்துடுங்க, கொஞ்சம் நிறைய செலவாகக்கூடிய நோய்களை கூட ஐயா என்ன செஞ்சிருக்கிறாங்க, மண்ணும் தண்ணீரால மாற்றி தந்திருக்கிறாங்க. யார் யாருக்கு எவ்வளவு துயரத்தை கொடுக்கணுமோ அதுதான் இறைவனுக்கு தெரியும். முடியல அப்படின்னா அதுக்கு தக்கன என்ன செய்வாரு, கொண்டு போவார். இது நிறைய அற்புதங்களை ஐயா நமக்கு நடத்தி தந்திருக்கின்றார். அதனால இன்று குடும்பத்துக்காக பிள்ளைக்காக அந்த வேண்டுதலை எல்லாம் வேண்டுவதற்கு பதிலாக எல்லோரும் இன்னைக்கு வந்திருக்கிறோம். நாங்க எல்லாரும் யாருக்கு விலை அடிமையா உங்களுக்கு நாங்க என்ன செஞ்சிரோம், இருந்துட்டு போயிடும். ஐயா பாண்டவர்களை போல எப்படி காத்து ரட்சித்து ஆண்டீர்களோ அதுபோல எங்களையும் என்ன செஞ்சிருங்க, உங்களுடைய பக்கத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று ஐயா கிட்ட நம்ம எல்லாரும் என்ன செய்யணுமா கேட்க வேண்டும். தங்கத்தினுடைய நிலையை பார்த்திருக்கீங்களா? அது அந்த நிலையை பெறுவதற்கு முன்னதாடி என்னெல்லாம் வரும், நெருப்புல நல்ல உருக்கி கொல்லனுக்கு கையில அடிபட்டு நல்ல உரசி எடுத்து அதுக்கப்புறம் தான் பளபளப்பு தன்மையை அடையும். அதனால இப்போ நம்ம முதல் நிலையில இருக்கிறோம். இங்க இருந்து கடந்து தங்கத்தை போல ஒளி வீசக்கூடிய வாழ்வை பெற வேண்டும் என்றால் உலக வாழ்க்கையில நமக்கு எழுதப்பட்டிருக்கிறோம். இப்ப எனக்கு தனியா உங்களுக்கு தனியா அப்படி கிடையாது. நான் கொஞ்சம் ஐயா கிட்ட அதிக பக்தி செலுத்தினா எனக்கு பிரச்சனையில ஏதாவது குறையும் அப்படி கிடையாது. நான் சேர்த்து வைத்த கர்ம வினை எனக்கு நடப்பது என்ன செய்யும், நடந்து கொண்டுதான் இருக்கும். எனவே இந்த உலக வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணுமோ அது நிச்சயிக்கப்பட்டு நடந்துதான் தீரும். ஆனா இனி நம்ம பாவம் செய்து நம்ம வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாதான், தொடரக்கூடாது. அதனால ஐயா இந்த உயிருக்கான மேலான நிலையை கொடுப்பதற்கு இன்னைக்கு வந்திருக்கின்றார். அதனால இனி ஈண்டிடவே மாயவரும் தங்கத்தாலே ரத்ன ஒளி போல் வீசும் தாலி தன்னை மாய்ந்து மிக போகாமல் தாலி வாழ மகாதர்ம யுகம் வாழ மாதும் வாழ ஏந்து கூடி தர்மம் அது தலைத்து வாழ ஈசர் முதல் எல்லோரும் இருந்து வாழ என்று ஐயா நமக்கு இனி வாசகம் தாராங்க. அதனால அதற்கு முன்னதாக இப்போ இகனை திருக்கல்யாணம் என்றால் இந்த உயிர் இதுதான் ஜீவாத்மா. இந்த உடலுக்குள்ள நம்மை அறியாமல் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவாத்மா இது இன்னைக்கு என்னது, பரமாத்மாவோடு ஐக்கியப்படுகின்றது. அதனால முதலாவது 7 அம்மைமார்கள் ஒளி நிலையில ஐயா கிட்ட என்ன செய்றாங்க, ஐக்கியமாக ஆகினார்கள். அததான் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், உணர்ந்து கொள்ள போகின்றோம். அதனால நாமும் நம்முடைய வாழ்க்கை இந்த பூலோகத்துல நிறைவான பிறகு இந்த உடல் இங்குதான் கிடக்கும், அப்படிதானே? இந்த உயிர் மட்டும் ஒளி நிலையில ஐயா கிட்டவே என்ன செய்யணும், ஐக்கியமாக வேண்டும். அதனால இன்றைக்கு உயிருக்கான ஒரு நிலையை ஐயா நமக்கு என்ன செய்யறாங்க, தருகின்றார்கள். அதனால இனி நம்ம எல்லாரும் சுருள் எடுத்து என்ன செய்யணும், ஊர்வலமாக ஒரு சுத்துதான் பொறுமையாக சுருளை ஏந்தினதுக்கு அப்புறம் ஐயா சிவ சிவ அரகரா தான் நம்ம சொல்லணும், சரிங்களா? சுருள் நம்ம கொண்டு வந்தோம் கொண்டு வரல எதுவுமே நீங்க நினைக்க வேண்டாம், ஐயா நிச்சயித்தது. அதனால அடுத்த முறை எல்லாருக்கும் ஐயா என்ன செய்வாங்க, இன்னும் சிறப்பான நிலையை தருவார்கள். அதனால கையில் ஏந்திய பிறகு ஐயா சிவ சிவ அரகரா என்ற நாம மட்டும்தான் நமக்கு என்னது ஒழித்து கொண்டே இருக்கணும். பொறுமைய கடைபிடித்து அப்படியே பொறுமையா எல்லாரும் நில்லுங்க. சுருள் ஐயா எடுத்து தருவாங்க. ஒவ்வொருத்தங்களா வரிசையாக நமக்கு ஒரு ஒழுங்கு வேணும் அப்படின்னு ஐயா சொல்லி இருக்கிறாங்க. அதனால பொறுமையாக என்ன செய்யணும், கடைபிடிங்கள்.
இப்போ மெதுவா அப்படியே எழுந்து நம்ம வந்து சுருள் எடுப்பதற்கு தயாராகுவோம். ஐயா மேலம் கொஞ்சம் அடிங்க, மேல கடங்க. ஈந்திடவே மாயவரும் தங்கத்தாலே ரத்ன ஒளி போல் வீசும்
ஈந்திடவே மாயவரும் தங்கத்தாலே ரத்ன ஒளி போல் வீசும் தாலி தன்னை மாய்ந்து மிக போகாமல் தாலி வாழ மகாதர்ம யுகம் வாழ மாதும் வாழ ஏந்து புவி தர்மம் அது தலைத்து வாழ ஈசர் முதல் எல்லோரும் இருந்து வாழ சாந்தகுல சான்றோர்கள் தலைத்து வாழ தாலி மிக வாழவென்று தரித்தார் தாலி என்ற வாசகம் படித்து நிறைவு செய்கின்ற பொழுது அம்மைமார்கள் குரவையிட வேண்டும், சங்குநாதம் ஒலிக்க வேண்டும், மேலதாளம் இசைக்க வேண்டும். நாங்க சொல்லுவோம், கையசைச்ச உடனே எல்லாரும் தயாராக இருங்க. உடனே சங்குநாதம் வாசிச்ச உடனே அடிச்சிடக்கூடாது. நாங்க ஒரு 4 வரிகள் படித்து அதுக்கப்புறம் நிறைவு செய்யும் போதுதான் அடிக்கணும். சரிங்களா ஐயா? படிப்போம். ஈந்திடவே மாயவரும் தங்கத்தாலே ரத்ன ஒளி போல் வீசும் தாலி தன்னை மாய்ந்து மிக போகாமல் தாலி வாழ மகாதன்ம யுகம் வாழ மாதும் வாழ தருமமது தலைத்து வாழ ஈசர் முதல் எல்லோரும் இருந்து வாழ சாந்தகுல சான்றோர்கள் தலைத்து வாழ தாலி மிக வாழவென்று எம்பெருமாள் 7 அம்மைமார்களை தன்னோடு ஒளி நிலையில் ஐக்கியப்படுத்துகின்றார். தங்கத்தால் ஐயா திருத்தாலி சேர்த்தார் என்பது தங்கத்தை போல அழியாத ஒளி பொருந்திய வாழ்வு நாம் எல்லோருக்கும் எம்பெருமாள் தருகின்றேன் என்ற நிலையை உணர்த்துவது. அது மட்டுமல்ல, கலிநீச கொடுமையின் போது தங்கத்தால் தாலி அணிவதற்கு தடை போட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கு எல்லா மக்களும், தாய்மார்கள் அனைவரும் தங்கத்தால் தாலி அணியக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை ஐயா நமக்கு இங்கே தந்திருக்கின்றார். எனவே இனி தொடர்ந்து எம்பெருமானுடைய திருவிளையாடல் என்ன என்ன என்பதை எல்லாம் ஐயா நமக்கு வாசகத்தில் தருகின்றார். மனமு வந்து கேட்போம். தாலி மிக தரிக்குகையில் மாதரோடு தாமணிய நாதன் மகிழ்ந்து தானே சொல்வார். கேலி மிக உரையாதீர் எனக்கு இன்னும் கெளிமடவார நேகமுண்டு மனங்கள் செய்ய இருக்க சொன்ன மாட்டேன். சோழியல்லோ ஆற்றுதென்று நினையாதுங்கோ தொல்புவியை அரசாழி நிசமே சொன்னோ மாலினுடைய சூட்சமகா கோடி உண்டு மனது சண்டையாமல் மிக வாழுவீரே. வாழே
தோகையரே நீங்கள் எல்லாம் எனது உபாயம் நாளில் அறிந்து மிக கண்டு கொள்ளும் நாரணரின் நடப்பிதுவே நியாயம் சொன்னோம். சொன்ன மொழிதனை மறந்து நீங்கள் எல்லாம் தூஷணித்து என்னை கவடம் எண்ணாதுங்கும். என்னுடைய தொழிலிதுவே உங்களோடு இருந்து தர்ம முடிசூடி ஆளும் மட்டும் உன்னுடைய நாடதற்கு வானோர் தம்மை போகவிடை கொடுக்க அவர் போனாரங்கே கன்னிமட வாக்கை பிடித்து கொண்டு கருணைப்பதி தெருவீதி வருகின்றாரே. தெய்வ சான்றோர்குல வழிகள் நாம் எல்லோருமாக இன்றைக்கு அம்மைமார்களுக்கும் ஐயாவிற்கும் ஒளி நிலையில் ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்று சொல்லக்கூடிய இந்த இகனை திருக்கல்யாணத்தை ஐயா நம்முடைய கையினால் நடத்துவதற்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கின்றார். எனவே இந்த ஒளி நிலையில் இணையக்கூடிய வாழ்வானது நாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எனவே ஐயா உலக தெய்வ சக்திகள் அனைத்தும் ஒன்று என்பதை எல்லா மக்களுக்கும் உணர்த்துகின்ற வரையில் இன்னும் அநேக திருமணத்தை நான் என்ன செய்றேன் செய்வதற்கு இருக்கின்றேன் என்று ஐயா சொல்லுகின்றார். எனவே இதுதான் இறைவனுடைய தொழில் என்று இந்த உலகத்து வாழ்க்கையில் உள்ள திருமணம் போல தவறாக நினைத்து விடக்கூடாது. அதாவது உயிர் என்று வருகின்ற பொழுது, ஜீவாத்மா என்று வருகின்ற பொழுது இறைவன் பரமாத்மாவாக ஆண் நிலையில் அங்கே அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த உலக வாழ்க்கையில் ஆண் பெண் என்று இந்த உடலை வைத்து நாம் வேறுபடுத்தினாலும் உயிரென்று வருகின்ற பொழுது எல்லா உயிர்களும் பெண் நிலையில் இருக்கின்றது. எனவே இறைவன் நம்மையெல்லாம் இகனை திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இகனை திருக்கல்யாணத்தினுடைய அற்புதமான ஒரு விளக்கம். எனவே ஐயாவும் அம்மைமார்களுமாக தெருவீதி வலம் வருகின்ற வாசகத்தை ஐயா நமக்கு தந்திருக்கின்றார். எனவே இந்த கலியுகத்தில் இருந்து நாம் எல்லோரும் இறைவனுடைய திருப்பாதத்தில் தஞ்சமடைய எம்பெருமானே நமக்கு துணையாகவும் அம்மைமார்களுடைய அருளோடும் மேலான நிலையை பெற வேண்டும் என்று இந்த திருவீதி வாசகத்தை ஐயா தந்திருக்கின்றார். மனமு வந்து கேட்போம். தெருவீதி நாம் வருவோம் எந்தன் தேவியரே கன்னி நாயகமே மறுவினிய கன்னியரே பதி வலங்கள் சுற்றி நாம் வருவோம். கண்மணியே காரணரே ஓகோம் காயாம்பு மேனியரே மண்ணிலும் அளந்தவரே ஓகோ மாயவரே நவலம் வருவோம். பெண்ணரசே மாமையிலே நமது பொறுமைப்பதி வலம் வருவோம். தன்னமுள்ள தேவியரே நமது தம்மப்பதி வலம் வருவோம். ஆண்டமணி நாயகமே உலகு ஆண்டருளும் என் கண்மணியே காண்டம் இறை வேற்ற வந்த எங்கள் கணவனாரே வலம் வருவோம். பொறுமைப்பதி பலம் வருவோம் கலி பொடியாமம் போட்டிடுவோம் தர்மமது தலைக்கச் செய்வோம் பதி தானே பலம் நாம் வருவோம். பொல்லாத
தன் குணத்தால் மாண்டு போக பெண்ணே தருமபதி வலம் வருவோம். மாதான் ஒழிய வேணும் சுவாமி, மக்களெல்லாம் வாழ வேணும். காத்தோரை கைவிடாமல் நாமல் கருணைப்பதி வலம் வருவோம். செந்தமிழை பொய்களவு பெண்ணே செய்யும் வண்ண குலங்கள் எல்லாம் கொண்ட களி கூட மாண்டு குறு நாதபதி வலம் வருவோம். வீணானே கலியுகத்தை சுவாமி, வையோருக்கு முதலித்து சாணாரை வைத்தாள சுவாமி, தர்மபதி வலம் வருவோம். நாடும் பதி துலங்குதடி பெண்ணே நல்ல சிலை குதிக்குதடி. ஆடு மாடு அருகுதடி கத்தான் ஆவினங்கள் தோணுதடி. நல்ல பரி துலங்கணுமே சுவாமி, நாடு தர்மமாகணுமே. பொல்லாப்பது பொழியணுமே சுவாமி, புத்தி ஒன்றாய் குவியணுமே. கோவில் தெரு துலங்கணுமே நம்மள், கோட்டை வெளி ஆகணுமே. தேவருடன் நல் திருநாள் பெண்ணே தினமும் வந்து கூடணுமே. தங்கத்தொட்டில் தங்கமும் சுவாமி, தாண்டும் பதி வீதிகளும் சங்கையோடு டம்மானமும் சுவாமி, தலத்தில் வந்து தோழலுமே. கோட்டையிட்டு கொடியும் கட்டி பெண்ணே கொத்தளமாய் மேடை செய்து நாட்டையெல்லாம் தான் கிழக்கி பெண்ணே நமக்கு பதியேறணுமே. நம்பினோரை காக்கணுமே சுவாமி, நாடு கட்டி ஆளணுமே. அம்பலங்கள் ஏறணுமே சுவாமி, அவதாரங்கள் நடத்தணுமே. சிங்காசனம் ஏறணுமே பெண்ணே தீவட்டிகள் போடணுமே. கண்காட்சை காணணுமே நானும் கன்னியரை கைப்பிடித்தாள். பாக்கியங்கள் பெருகணுமே சுவாமி, பாரிலுள்ளோர் காணுதற்கு ஆக்கினாங்கள் படைக்கணுமே சுவாமி, அமுதருந்தி வாழணுமே. மக்கள் பெற்று வாழணுமே பெண்ணே வந்து எந்தன் கால் பிடித்து முக்கள் நின்றோர் ஆடணுமே பெண்ணே உற்ற பண்ணி மேத்தை சூழ. பரிசு பெருகணுமே சுவாமி, பஞ்சனையில் கொஞ்சலுமே. துளிருமை அறியாமலே கலி தொல்புவியும் நயங்களுமே. சமுசாரியாகணுமே பெண்ணே தலையில் சொரு சுமக்கணுமே. ஊதாரி ஆகணுமே பெண்ணே உங்களை நான் அடிக்க
அழைக்கணுமே. அயலூரே போகணுமே சுவாமி, அழைக்க நீரும் வரவேணுமே. கயல் விழிமா ஒருவருக்கொருவர் கட்டுதல்கள் கொள்ளணுமே. நானும் வந்து நிறந்தனுமே பெண்ணே, நல்ல மொழி சொல்லணுமே. தேனும் பாலும் போல நாமல் பெண்ணே, தேசமதில் வாழணுமே. கழிப்பு சொல்லி உம்மை மிக பெண்டுகட்கு வீங்குகின்றே சுவாமி, பொல்லாப்பையில் ஏசணுமே. காரணத்தை அறியாமலே பெண்ணே, கலிப்பயல்கள் தான் நகைத்தாள். மாரணத்தின் தீவை தன்னில் பெண்ணே, மடு நரகம் பூத்திடுவேன். சம்பவள நற்பதியின் சுவாமி, தெருவலங்கள் சுற்றி வந்தோம். பொன்பதிக்குள் நாமல் புக்கி மறு பொழுது வந்தால் வருவோம் ஐயா. சோவனமே சோவனமே சுவாமி திருநடன சோவனமே, தேவ குரு நாரணர்க்கும் அவர் தேவியர்க்கும் சோவனமே. மலர்ந்தே ஈஸ்வரிக்கும் நல்ல பொன்தேவி மாதுமைக்கும், காமனந்தே நாரணர்க்கும் தெய்வ கன்னியர்க்கும் சோபனமே. பூமடந்தை நாயகிக்கும் நல்ல பொண்ணு மண்ணை காட்டாளுக்கும், பார்மடந்தை நாயகிக்கும் சிவ பகவதிக்கும் சோவனமே. தெய்வானை நாயகிக்கும் நல்ல சிறந்த வள்ளி மடந்தையர்க்கும், ஐவகுலே நாரணர்க்கும் கன்னியறிவையர்க்கும் சோபனமே. எம்பெருமானுடைய அருளினால், அதாவது சிவம் சக்தி தான் இந்த உடலுக்கு இயக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றது. அதுபோல ஆண் இயல்பு என்று வருகின்ற பொழுது அறிவாகவும் பெண் என்ற நிலையில் அன்பாகவும் இருக்கின்ற பொழுது அன்பும் அறிவும் இணைந்து அருள் பிறக்கும். அந்த அருளிலே இறைவன் குடியிருந்து நம்ம எல்லோரையும் மேலான நிலைக்கு ஐயா கொண்டு செல்லுகின்றார். எனவே இந்த உலக வாழ்க்கையினுடைய நிலைகளை அம்மைமார்கள் ஐயாவிடத்திலே சொல்லி, பிள்ளைகள் எல்லாம் கலி என்ற மாயையில் அப்படியே தாக்கப்பட்டு இந்த சிற்றின்பம் என்று சொல்லக்கூடிய பொருள் உலக வாழ்க்கையை நினைத்து நாம் வேண்டுவது சிற்றின்பம். இறைவனிடத்தில் இன்னைக்கு எல்லாரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஐயாவை நம்ம பார்த்துட்டோம். இந்த இகனை திருக்கல்யாணத்துல நாம் எல்லோரும் கலந்திருக்கின்றோம் என்று இறைவன் தந்த இந்த நாளுக்காக நாம் சந்தோஷப்படுகின்ற பொழுது அது பேரின்பம். எனவே அந்த நிலையில் ஆகாத பேரையெல்லாம் அக்கினிக்கு விருந்தாக்கி வாகாக தர்மப்பதி நிலையில் நாம் எல்லோருமாக ஒன்று போல ஐயா வைத்து நம்மை அரசாளுவதற்காக அற்புதமான இந்த திருவீதி வலம் வருதல் இந்த வாசகத்தை எம்பெருமாளும் அம்மைமார்களும் சேர்ந்து நமக்கு இங்கே சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே அம்மைமார்கள் சொல்லுகின்றார், தலையில் சோறு சுமக்க வேண்டும் என்று. அது இந்த உலகத்து வாழ்க்கையினுடைய சோறு அல்ல, ஞான நிலை. நாம் எல்லோரும் இறைவனை கண்டுகொள்ளக்கூடிய ஞான நிலையை அடைய வேண்டும் என்பதை ஐயா நமக்கு தருகின்றார். அதனால சகஸ்திர தளம் 1008 தாமரை இதழ்களை கொண்டுள்ளது. இது தலை கவிழ்ந்து கிடப்பதினால் இந்த உடலுக்கான எண்ணத்தை ஆசைகளை நம்ம என்ன செய்யறோம், நினைத்து கொண்டு இருக்கின்றோம்.
இது எப்பொழுது மேலான நிலையை அடைகின்றதோ அப்பொழுது இந்த அம்மைமார்களை போல நாமும் என்ன செய்வோம், இறைவனிடத்தில் ஐக்கியமாகுவோம். அதனாலதான் ஐயா என்ன செய்றாங்க, மேலான நிலையை தருவதற்கு நமக்கு தொட்டு நாமம் இடுகின்றார். எனவே அற்புதமான இந்த நன்னாளில் நாளைய தினம் ஐயா பகவதி தாய், பார்வதி தாய், மகாலட்சுமி, மண்டை காட்டால், வள்ளி தெய்வானை என்று சொல்லக்கூடிய திருவருள் சக்திகளை தன்னோடு ஐக்கியப்படுத்தி இறைவன் ஒன்று என்ற அந்த உன்னதமான நிலையை நமக்கு எல்லோருக்கும் புரிய வைத்து மதத்தினாலோ சாதியினாலோ இந்த உலகத்தில் எந்த மாற்றத்தையும் நாம் சந்திப்பது கிடையாது. மனிதன் என்று வருகின்ற பொழுது அன்பு, பொறுமை, தர்மம் என்பதை ஐயா நமக்கு போதித்து தர்மத்தையும் நம்முடைய பதியிலே ஐயா அற்புதமாக எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நிலையில் நடத்தி தந்து கொண்டு இருக்கின்றார். எனவே இன்றைக்கு எம்பெருமானுடைய அருளினால் ஐயாவினுடைய இந்த இகனை திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்ட அத்தனை மக்களுக்கும் ஐயா தர்மத்தில் வாழ்வதற்கான அந்த பாக்கியத்தை நிச்சயமாக நமக்கெல்லாம் அருள்வார் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு கலந்து கொண்டு சிறப்பு செய்த அத்தனை அன்பு மக்களுக்கும் ஐயாவுக்கு பணிவிடை பார்த்தவர்கள், சுருள் கொண்டு வந்தவங்க, என்ன என்ன பணியெல்லாம் நம்மால் செய்ய முடிந்ததோ அத்தனைக்கும் ஐயா நிச்சயமாக நமக்கு நல்ல நிலையை அருள்வார் என்று எம்பெருமானுடைய திருவருளினால். அது மட்டுமல்ல, நம்ம வருகை தரும்போது என்ன செஞ்சாங்க, பால் வச்சுட்டு இருந்தாங்க 3 பானையில. எதுக்காக 3 பானையில நம்ம பால் வைக்கிறோம்? பால் வைக்கிறது ஐயாவிற்கு பச்சரிசி, சிறுபயிறு, வத்தல், தேங்காய் இதெல்லாம் கலந்து என்ன செய்யணும், ஐயாவுக்கு பால் வைக்க வேண்டும். சிறுமணி என்பது இந்த ஆன்மாவிற்கு மேலான நிலையை கொடுக்கக்கூடிய தன்மை. அதுபோல சிவாயிமார்களுக்கு இந்த சிறுபேர் நம்ம என்ன செய்யக்கூடாது, சேர்க்க கூடாது. சிவாயிமார்கள் என்று வருகின்ற பொழுது இந்த பச்சரிசி இந்த ஆடு, பலி, கோழி என்ற அந்த மூர்க்க குணத்தை எல்லாம் குறைத்து இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக மாற்றும். அதனால சிவாயிமார்கள் எந்த ஒரு பூஜையும் வேண்டாம் என்று ஐயா கிட்ட என்ன செய்றாங்க, வலது பக்கத்துல அற்புதமாக ஐயா தருகின்ற பாலை ஏற்று அன்பு மக்கள் நம்ம எல்லாரும் கொடுக்கக்கூடிய பணிவிடை ஏற்று இங்க வந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அதனால அவர்களுக்கு என்று வருகின்ற பொழுது சிறுபயிர் என்ன செய்யக்கூடாது, சேர்க்க கூடாது. வெறும் பச்சரிசி பால் அந்த சிவாயிமார்களுக்கு நாம் வைக்க வேண்டும். அதுபோல அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், பாயாசம் அப்படிதானே, எல்லாவற்றையும் கலந்து நாம் வைக்கின்றோம். அதனால முடிந்த அளவிற்கு இப்ப 5 பேர், அவங்க எல்லாரும் பஞ்சதேவர்கள் 5 பேர். அதனால ஐயாவுக்கு வைக்கக்கூடிய பானையை விட கொஞ்சம் பெரியதா என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம வைத்து கொடுக்க வேண்டும். இதுதான் பால் வைக்கக்கூடிய முறை. எல்லா மக்களும் யார் விருப்பப்பட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை யார் விருப்பப்பட்டாலும் என்ன செய்யலாம், குடும்பமாக வந்து ஐயாவுக்கு முன்னில் என்ன செய்யணும், பால் வைத்து நம்ம சிறப்பு செய்கின்ற பொழுது ஐயா நிச்சயமாக அதற்கு நமக்கு மேலான நிலையை அருளுவார் என்று சொல்லிக்கொண்டு துடியுடை கன்னிமாரை திருமணம் திருமால் செய்து குடிபுகழ் சான்றோர் மக்கள் குறவைகள் முழக்கத்தோடு திடீரென தெருக்கள் சுற்றி தேவியும் மன்னராக படிமிசை பதியினுள்ளே பரிந்து வந்து இருந்தார் அன்று என்ற வாசகத்தோடு இன்றைய நாள் நாம் நிறைவு செய்வோம். நாளைய தினம் அன்னை பகவதி தாய் ஐயாவுக்கு என்ன செஞ்சாங்க, பொரி மாவு பிசைந்து கொடுத்தார்கள். இது ஐயாவுக்கு இல்ல, நமக்கு தான். எனவே நாளைய தினம் என்ன செய்யணும், பொரி மாவு ஐயாவுக்கு என்ன செய்யணும், நம்ம கொண்டு வந்து வைக்க வேண்டும். அதையும் சொல்லிக்கொண்டு இன்று எப்படி குடும்பமாக வருகை தந்தீர்களோ அதுபோல நாளைய தினமும் இனி வர இருக்கக்கூடிய 2 நாட்களுமே நமக்கு மேலான நிலையை தருவதற்கு ஐயா அற்புதமான பாக்கியத்தை தந்திருக்கின்றார். எனவே அந்த நிலையில் நாளைய தினமும் குடும்ப சகிதம் வருகை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே இனி தொடர்ந்து நடக்க இருக்கக்கூடிய மாபெரும் சமப்பந்தி விருந்து ஐயாவுடைய திருநடையில் தான தர்மங்கள் செய்வதற்காக பாக்கியம் பெற்ற அன்பு குடும்பங்கள் திரு எஸ் பரமசிவன் பிள்ளை என்ற குமார் குடும்பத்தார் ஈசாந்தி மங்கலம் கீழூர், திரு சி அந்தோணி செல்வம் குடும்பத்தார் ஈசாந்தி மங்கலம், தர்மம் செய்த அத்தனை குடும்பத்திற்கும்
மேலும் இன்று போல தொடர்ந்து தான தர்மங்களை செய்வதற்கான எல்லா சிறப்புகளையும் எம்பெருமாள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அன்பு மக்கள் அனைவருடைய சார்பாக ஐயாவுடைய திருப்பாதத்திலே நாமும் வேண்டிக் கொண்டு இன்றைக்கு இந்த தான தர்மங்களை செய்ததற்காக அன்பு மக்கள் அனைவருடைய சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை எம்பெருமானுடைய திருவள்ளோடு நாம் இந்த குடும்பத்திற்கு சொல்லி வாசகம் படித்து நிறைவு செய்வோம். வாசகம் படித்து நிறைவு செய்தவுடன் நம்ம ஏடு வந்து ஐயாவுடைய திருநடைக்கு கொண்டு போகின்ற பொழுது எல்லாரும் என்ன செய்யணும், சங்கநாதம் மணி அடித்து மேலதாளங்கள் இசைத்து நம்ம ஐயாவுடைய திருநடையில் வைத்து தொடர்ந்து நாம் முகப்படித்து அதுக்கப்புறம் வாழப்படிப்போடு நாம் நிறைவு செய்வோம். ஐயா துடியடை கன்னிமாரை திருமணம் திருமால் செய்து குடிபுகள் சான்றோர் மக்கள் குரவைகள் முழக்கத்தோடு திடீரென தெருக்கள் சுற்றி தேவியும் மன்னராக படிமிசை பதினுள்ளே பதிந்து வந்த